ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் திவாகர். டிஎம்கே ஆட்சி பண்ண அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய நிதி துறையில எந்த மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்க தொழில்துறையை மேம்படுத்துறதுக்காக அந்த நிதியை அவங்க செலவிட்டாங்களா, இல்லை எதற்காகலாம் அந்த நிதி எங்கெங்க அகாமடேட் ஆயிருக்கு, எங்கெங்க லீக்கேஜ் ஆயிருக்கு, தேவையில்லாத கடன் எந்தெந்த துறையில வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தின தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிவிகே அரசு ஆட்சிக்கு 1 மாதங்கள் ஆயிருக்கு. இப்பதான் அவங்க கடந்த ஆண்டுகள்ல அவங்களுடைய நிதியை பற்றின ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய அரசுல ஒரு மாத காலம் ஆயிருக்கு. இந்த பீரியடுக்குள்ள அவங்க சட்ட ஒழுங்குல மும்முரமா இருந்தாலும் அதை அவங்களால சில இடங்கள்ல கண்ட்ரோல் பண்ண முடியல. அது வெளிப்படையா தெரிகிறது. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன விஷயம்னா, அறநிலைத்துறையில பக்காவா செயல்பட்டு வராங்க, மின் வாரியத்துல பக்காவா செயல்பட்டு வராங்க, பொருளாதாரத்துல நம்ம மேல வர்றதுக்காக விஷயங்களை அந்த அமைச்சர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. அதே மாதிரி கனிம வளங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல டி.கே. பிரபு அவர்கள் சிவியரான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு துறைகள்லயுமே எங்க லீக்கேஜ் இருக்கோ அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த அரசு மும்முரமா செயல்படுறது நல்லாவே அது தெரியுது. எந்த இடத்துலயுமே பொதுப்பணித்துறையிலும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல லீக்கேஜ் எங்க அதிகமா இருக்கோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை செய்யறதுக்கான விஷயங்களை தான் அந்த அரசு பண்ணிட்டு இருக்கு. அதாவது லஞ்சம் அப்படிங்கிறது இல்ல தரகர்கள் வச்சு ஒர்க் வர்றது, இடைத்தரகர்களை வச்சு அங்க பாதி பணம் லீக்கேஜ் ஆகுறது, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை கிட்டத்தட்ட அவங்க செயல்பாட்டிலையும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு துறையிலையுமே எந்த இடத்துலயும் லஞ்சம்ங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மும்முரமா செயல்பட்டு வராங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம பேச போறோம் பாத்தீங்களா, அதுல கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் கடனா இருக்கு ஓவராலா. அதாவது டிஎம்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் கோடி ரூபாவா இருந்தது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த விஷயத்த சொல்றது வரதுக்கு முன்னாடி நம்ம இதை பேசினாதான் உங்களுக்கு ஆக்சுவலா புரியும். ஏன்னா இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் பொழுது கடன் மட்டும் வாங்க செஞ்சிருக்காங்க. கடன் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா அதை எங்கெங்கெல்லாம் செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு கொஸ்டின் மார்க்காவே அந்த தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. அப்போ கடன் மட்டும் வாங்கி அது தனிநபருக்காக போயிருக்கா, அதுதான் ஆக்சுவலா ஊழல்னு சொல்றது. இப்ப கே. நேரு அவர்கள் மேல, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல, வைத்திலிங்கம் அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு போயிருக்கு அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் தான். இப்ப கடன் வாங்கியிருப்போம், அதை எங்கேயாச்சும் முதலீடு பண்ணா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீ கடன் அதுல இருந்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும், அப்போ பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ கடன் வாங்குற, அது தனிநபருக்கு போகுது அப்படின்னா அது உங்களுக்கு தொழில்துறையிலையும் டெவலப் பண்றதுக்கு அது எந்த துறைக்கும் நீங்க அந்த அமௌண்ட் சேர்க்க முடியாது. அப்போ ஆனா ஒவ்வொரு துறைக்கும் தனியா கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடன் வாங்குறது மத்திய அரசு ஒப்புதலோட தான் வாங்க முடியும். கிட்டத்தட்ட கடந்த அரசு வாங்கிய கடன் 13 லட்சம் கோடி ரூபாய். அந்த கணக்குல ஒவ்வொரு துறை வாரியாக சில துறைகள்ல அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அந்த துறைகள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா அதை நம்ம பேசலாம். பொதுத்துறை நிறுவன கடன்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறது மின் பகிர்மான கழகம். அதுல 1,07,365 கோடி ரூபாய் இந்த அளவுக்கு கடன் அந்த கழகத்துல இருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மின் உற்பத்தி கழகம், அதுல இருந்து 1,03,028 கோடி ரூபாய். எரிசக்தி நிறுவனம், அதுல 5,672 கோடி ரூபாய். மின் தொடர்பு அமைப்பு கழகம், அதுல 30,965 கோடி ரூபாய். மாநில போக்குவரத்து கழகம், அதுல 43,865 கோடி ரூபாய். நுகர்பொருள் வாணிக கழகம், அதுல 27,181 கோடி ரூபாய். மொத்த கடன் இந்த துறைகளை மட்டும் பார்த்தோம்னா 31,08,171 கோடி ரூபாய். இதுல மட்டுமே உங்களுக்கு அதுல 10 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வரும். ஓகேவா? டோட்டலா ஓவராலா பார்த்தோம்னா 13 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க டிஎம்கே அரசுல இருந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அவ்வளவு இருக்கு. ஆக்சுவலா அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. இவங்க மட்டுமே வாங்கினது 5 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளா மட்டுமே. இதுதான் முக்கியமான ஒரு பேசு பொருளா இருக்கு. நம்ம இதுல சில விஷயங்களை அவங்க சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு அந்த தேர்தல் அறிக்கையில தவிக அரசு சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 28% இருக்கு. ஆக்சுவலா 20% இருக்கணும். 28% இருக்கிறதுனால இது பொறுத்துதான் இந்த விஷயங்கள்லாம் மாறும். 78,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை நடந்திருக்கு கடந்த அரசுல மட்டும். அதுக்கு முன்னாடி இருந்தது 48,000 கோடி ரூபாய் தான் இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை கடந்த அரசுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஒரு நிறைய, அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்கள் வந்து சுட்டி காட்டினாங்க. அதுல முக்கியமான ஒரு 10 விஷயங்களை மட்டும் நம்ம இப்ப எடுத்து பேச போறோம். அந்த 10 விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னா, அரசுக்கு வட்டி மட்டுமே 67,000 கோடி ரூபாய் வந்து ஒரு ஆண்டுக்கு வட்டி கட்டுறது மாதிரி இருக்கு, அந்த வாங்கின கடனுக்கு மட்டும். அதுக்கப்புறம் முத்திரை தாள் கட்டணம் சந்தை மதிப்பை விட குறைவா வைக்கிறாங்க தமிழக அரசுல, அதனாலதான் அதுலயும் சில வருவாய் சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் கனிம வளத்துறையில நடந்த ஊழல், அதுவும் ஒரு வருவாய் இழப்புக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. மத்திய அரசுல இருந்து சரியான நிதி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல, அதுவும் ஒரு காரணம் இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு இருக்கிறதுக்கு. மத்திய அரசுல நிதி பகிர்வு வந்து எப்படின்னா 6.64% இருந்து 4.09% குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி 6% இருந்து 4% மத்திய அரசு வர்ற நிதி வந்து குறைஞ்சிருக்கு. இதுல நம்ம ஏன் கம்மியா கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். ஆனா இன்னொரு விஷயம், நம்ம மத்திய அரசு சைட்ல இருந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சரி, நம்ம உங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், உங்களுக்கு விஷயங்கள் நம்ம நிதி கொடுத்துட்டே இருக்கோம், அதுக்கான சரியான டீடைல் வந்து மத்திய அரசு கொடுக்கணும். நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க, நாங்க இங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த துறையில நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டேட்டா அவங்க கொடுக்கல. நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? அதனால கூட அவங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அடுத்து, முந்தைய அரசு முதலீட்டிற்கு மட்டும் அல்லாமல் அன்றாட செலவுக்கு கடன் வாங்கியது. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். அதாவது கடன் வாங்கினதை முதலீடு எந்த துறையிலும் முதலீடு பண்ணாம அவங்க அன்றாட தனிநபர் செலவுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அன்றாட செலவுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து புது புது ஸ்கீம் அறிவிச்சாங்க. அப்போ அதை வந்து முதலீட்டை போட்டு பணம் எடுக்காம டைரக்டாவே அவங்க வந்து இந்த நிறைய ஸ்கீம் கொடுத்தாங்க, இலவசங்கள் நிறைய அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பணத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல தொகையை வந்து கூடுதலா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்துல மட்டுமே கூடுதல் தொகை வந்து அதிக செலவு பண்ணியிருக்காங்க. வட்டி ரொம்ப முக்கியமான விஷயத்து. வட்டி, சம்பளம், ஓய்வூதியம், அதாவது ஓய்வூதியம், அதாவது அரசு வேலை பார்த்து ரிட்டையர்ல இருப்பாங்க அவங்களுக்கு, அரசாங்கம் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு, பிளஸ் இந்த கடன் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கடன், அதுக்கான வட்டி மட்டுமே 100%ல 64% வந்து அந்த 3 விஷயங்களுக்கு மட்டுமே அந்த பணம் போயிடுது. நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். 100% ஆக்சுவலா இருக்கு அப்படின்னா 64% இந்த 3 விஷயங்களுக்கு மட்டுமே செலவு பண்றது மாதிரியான ஆகுது. இது வந்து கட்டாயம் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அரசு வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தே ஆகணும் மாசம் மாசம். புரியுதுங்களா? அது மாதிரியான விஷயத்தை 64% போகுதுன்னா மீதம் எவ்வளவு இருக்கு? இப்ப இதை வச்சுதான் அவங்க வந்து வருவாயை பெருக்கணும், வாங்குற. இப்ப சப்போஸ் திரும்பவும் கடன் வாங்கினாங்கன்னா அதை உற்பத்தி பெருக்கிறதுக்கான விஷயம் கொண்டு போகணும். இதனாலதான் அவங்க இடையில ஆகிற லீக்கேஜ பண்றத தவிர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்றாங்க. அதுக்கப்புறம் நிதி சீரமைப்பு பண்றதுல பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க. அதாவது இதுல 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. கூடுதல் வருவாயை ஆதாரமின்றி திட்டங்களை செயல்படுத்தியது. எந்த கூடுதல், அதாவது எப்படின்னா பணத்தை வாங்கிக்கிட்டு எந்த ஆதாரமும் இல்லாம அந்த திட்டங்களை செயல்படுத்தி, அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, அந்த முதலீட்டுக்கு அல்லாமல் அந்த அவங்களுடைய அன்றாட செலவுக்குன்னா இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தினது. வரி சீர்திருத்தம் செய்யாமல் கனிம வளம் பத்திரப்பதிவு துறையில ஊழல் நடந்தது. அதாவது வரி சீர்திருத்தம் செய்யாம கனிம வளத்திலையும் பத்திரப்பதிவு துறையிலையும் ஊழல் நடந்தது. இது ஒரு முக்கியமான நிதி சீரமைப்பு தோல்வி அடைஞ்சிருக்கான முக்கியமான காரணங்கள். மூலதனம் உருவாக்க இழப்பு வந்து 282 கோடி. மூலதனம் உருவாக்குறதுல அதான இழப்பு வந்து 282 கோடியா இருக்கு. அதாவது நீங்க வந்து நிதி சீரமைப்பு சரியா பண்ணல அப்படிங்கிறதுல இந்த 3 முக்கிய காரணங்களை வந்து அந்த தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றிக்கழக அரசு வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் பொதுப்பணித்துறையில எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஓவராலா எது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நான் எடுத்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம இன்டெப்தா பண்ணோம்னா பேசலாம், ஆனா அது டைம் நிறைய எடுக்கும். பிளஸ் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். சட்டமன்றத்துல கூட பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களை வந்து கடந்த திமுக அரசு சட்டமன்றத்திலேயே உண்மையை மறைச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை லிஸ்ட்ல கொண்டு வரல. அது ஒரு முக்கியமா குற்றச்சாட்டா தமிழக வெற்றிக்கழக அரசு வந்து வச்சிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்களை வந்து அந்த அரசு சுட்டி காட்டுச்சு. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்களை விட தமிழகம் வந்து நிறைய விஷயங்களை பின்தங்கிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க. எப்பவும் நம்ம திமுக அரசு வந்தப்ப என்னன்னா நார்த் இந்தியாவை பாருங்க, நார்த் இந்தியாவை பாருங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்க அதை விட நம்ம பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு. இந்த விஷயங்கள்ல ஒரு 3-4 விஷயத்த சுட்டி காட்டி இது எல்லாத்தையுமே விட தமிழக அரசு அவங்கள விட கீழே தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. இந்த தாவேகா அரசு நம்ம வந்து இன்னொரு பின் பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா நிறைய சட்ட ஒழுங்கு வந்து கடந்த காலங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து மடைமாற்ற முயற்சியில வந்து இப்போ வந்து இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த குற்றச்சாட்டை திமுக பக்கம் திருப்புறதுக்காக நாங்க வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சோம், அதை வந்து நீங்க இப்ப எங்களை கொஸ்டின் கேட்காதீங்க அப்படிங்கிற சொல்றது மாதிரி இருக்கு. ஏன்னா
ஆல்ரெடி இருந்த ஆட்சி வந்து இப்படி கஜானாவை இப்படி வச்சுட்டு போயிருக்காங்க, எங்களை கொஞ்சம் கொஸ்டின் கேட்காதீங்க, இந்த லட்சணத்துல தான் இருக்கு இந்த நிதி நிலைமை அப்படிங்கிறதை காட்டுறதுக்காகவும் வச்சிருக்காங்க. அப்புறம் கூட்டத்தொடர் நடக்க போகுது, சட்டப்பேரவை நடக்க போகுது. அதற்கு முன்னாடியும் பட்ஜெட் தாக்கல் பண்ற விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து நிறைய விமர்சனங்கள் கண்டிப்பா தாவேகா அரசு மீது சொல்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. அப்போ இதை எடுத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பாதான் இந்த வெள்ளை அறிக்கையை ஒரு பொலிட்டிக்கல் ரீசனாக இந்த நேரத்துல அவங்க வெளியிடுறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம சொன்ன எல்லா விஷயமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த வெள்ளறிக்கை அதனால அவங்க ஃபேக்காக வெளியிட்டாங்களா அப்படின்னு கிடையாது, உண்மையான வெள்ளறிக்கை தான். ஆனா அவங்க வெளியிட்ட நேரம் வந்து ப்ராப்பரான டைம், ஆக்சுவலான டைம் தான். இதை வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனா இதை வந்து அவங்க எப்படி சட்டமன்றத்துல கையாள போறாங்க, இது கண்டிப்பா இது வந்து நிறைய விஷயங்களை எழுப்பும் சட்டமன்றத்துல. கண்டிப்பா எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் வந்து தாவேகா அரசும் திமுக அரசும் மற்ற கூட்டணி கட்சிகளும் கொடுக்க போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.